ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை 4/11/2024 6/3/2024 வரலும் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் அவர் கர்மகாரகன், ஆயுள் காரகன், உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர், வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறதுனால எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர். சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் அந்த சனி என்ற கோள் ஒரு இருட்டான கோள். அதனால் சூரியனுக்கு சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது. 6, 7 மறைந்த இடமும் 7ஆம் இடமான எதிரான 180 டிகிரியிலையும் சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகவும், மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகவும், சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். வாழ்நாளில் இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும். அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே 2.5 வருஷம் ஆகும். இந்த காலகட்டத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஒரு வக்கரகதியில் இருந்துட்டார். அவர் 3-4 மாதமாக வக்கரகதியில் இருந்துட்டார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் பார்த்தலையானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 2026 3ஆம் மாதம் 6ஆம் தேதி வரலும் பார்த்தேன்னா, அதாவது மார்ச் 6ஆம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டமான இந்த 2024 நவம்பர்லேருந்து மார்ச் 2024 வரலும் பார்த்தலையானால் சனி பகவான் மாற்றத்தில், அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது. ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 4ஆம் மாதத்தில் மாறுறார். ஏப்ரலில் மே மாதத்தில் மே 2025 குரு பகவான் மாறுறார். அதனால் இந்த 2 பெயர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய வக்கர நிவர்த்தி பெயர்ச்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ராசியாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தலையானால் சனி பகவான் அப்படின்றவர் ஆயுள் காரகன், கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவா. எதை விதைத்தாயோ அது உங்களுக்கு வந்தே தீரும், அந்த மாதிரியான விஷயம். அதாவது வாட் யூ சோ யூ வில் ரீப், அதாவது எதை விதைத்தாயோ அது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி தவறான விஷயங்கள் விதைத்தால் அதற்குண்டான பலனும், சரியான விஷயங்களை விதைத்தால் அதற்குண்டான பலனும் உங்களுக்கு சேரும். அதே போல் உங்களுடைய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு அதிபதி, உங்களுடைய தொழில், ஜீவனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்திற்கும் அதிபதி காலபுருஷ தத்துவத்தின் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 10-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதாவது மகர கும்பம்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு. அதனால் உங்களுடைய தொழிலின் மூலியமாக அடையக்கூடிய லாபத்தையும் குறிக்கக்கூடியது. தொழிலில் மாற்ற ஏற்றங்கள் இறக்கங்கள் வரக்கூடியதை சொல்லக்கூடியது. பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ வரக்கூடிய காலகட்டமாகவே வரும். பொதுவாக இந்த 7.5 சனி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பயம் இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்துருமோ அப்படின்னு. யார் ஒருவர் நேர்மையான வகையில் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய விஷயத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுப்பதில்லை. சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தில் பெரிய கேடு விளைவிப்பார். இதன் மூலியமாக உடல் நலத்தில் கேடு விளைவிக்கிறதுனால ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள், நோய் நொடிகளில் ஆழ்த்துவார். அதை தவிர வண்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவார்.
அது தவிர பார்த்தாலேயானால் தேவையற்ற பதார்த்தங்கள், தேவையற்ற இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன், அது தவிர தேவையற்ற போதைப் பொருட்களுக்கு ஆளாவது, அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார். அது தவிர மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுப்பார், உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பார். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த சனியின் வேலையின் மூலியமாக மென்டல் டிப்ரெஷன் வரும், சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் வரும், ஒரு மனநிலை சரியாக இருக்கக்கூடியதாக இருக்காது. ஏன்னா தோல்விகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாகவும் காமாகவும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுவீங்க, அவமானப்படுவீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, இந்த சனி பகவான் யார் யாருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா, 7.5 சனி நடக்கிறவா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுதும், அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பம். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கும்போதும் அது ஜென்ம சனின்னு சொல்லக்கூடியது. அந்த ஜென்ம சனின்றது கும்பராசிக்காரர்களுக்கு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பாத சனி, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார். அதாவது தேவையற்ற செலவுகள், உடல் நலத்தில் பின்னடைவு, அது தவிர உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, சனி இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமும் நடக்காதா அப்படின்னு கேட்டால்னா, சனி இருப்பதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த ஒருத்தரும் நேர்மையாகவும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். பொது காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலியமாக தனக்கென்று லாபத்தை எதிர்பார்க்காதவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தாலேயானால் சனி பகவான் எப்பொழுதுமே சனி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருப்பவர்கள் தான் ஒரு ரெவல்யூஷனரி லீடராக வர முடியும். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் பார்க்கும்பொழுது சனி ஆட்சியோ உச்சமோ இருந்து அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியனும் நல்ல சுபத்தோடு இருந்தாரேயானால் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்டாயமோ மாற்றங்களோ வரும். சனி பகவானின் திசையில் தான் பொதுவாகவே எல்லாருமே ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். சனி பகவானோ அல்லது ராகு பகவானோ இருக்கும் பொழுது தான். அதனால் சனி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சாருன்னா யாருக்காக இருந்தாலும் அவரை கொடுக்கும் பொழுது யாராலையும் தடுக்க முடியாது, எந்த கிரகங்களாலும் தடுக்கவும் முடியாது. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய உன்னதமான எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ஆனால் நேர்மையும் நியாயமும் தர்மமும் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அது தானாகவே கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும். சரி, இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலேயானால், சனி பகவான் அதாவது அஷ்டமத்து சனி இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனி இருந்தாலும் உடல் நலத்தை கெடுப்பால், வண்டி வாகனங்களில் ஆக்சிடெண்ட்டை உருவாக்குவார். அதனால் மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார். திருட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார். திருட்டுத்தனமான விஷயங்களில் உங்களுக்கு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு கொடுத்து அதில் மாட்ட வைப்பார். அதாவது ஜெயில், அந்த மாதிரியான சிறைவாசம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு செய்வார். உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த அஷ்டமத்து சனியாக இருந்தால் அஷ்டம சனியில். சரி, இந்த சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர். என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, முதல் பரிகாரம்னு சொல்லக்கூடியது சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம். சனி பகவானின் காயத்ரி மந்திரம் நான் என்னுடைய இந்த வீடியோலேயே நடுவில் கிளிப்பிங் மாதிரி போடுறேன், பார்த்துக்கோங்க. அவருக்கு 2 காயத்ரி மந்திரம் சொல்கிறா. ஓம் சனீஸ்வராய வித்மஹே சாயாபுத்ராய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு ஒரு காயத்ரி மந்திரமும், ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு இன்னொரு காயத்ரி மந்திரமும் 2ம் சொல்கிறா. இந்த காயத்ரி மந்திரத்தில் ஏதாவது ஒன்று, சனி காயத்ரியில் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிச்சு வர்றதன் மூலியமாக சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து அதாவது முடிந்த அளவுக்கு விலகக்கூடும் அப்படின்றது சொல்கிறோம். சரி, இப்போ சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து வேறு என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், அருகில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கோ பிராமணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வேஷ்டி துண்டு, அதாவது துண்டுன்றது வஸ்திரம், அதாவது வேஷ்டி உத்திரியம், அதாவது 9 வேஷ்டியோ 16 வேஷ்டியோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும். எண்ணெய், நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் கோவிலில் விளக்கேற்றுறதுக்கு கொடுக்கறது மூலியமாகும். ஒரு பாத்திரத்தில், அதாவது புதிய பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு நல்லெண்ணெயை போட்டு, அதாவது செக்கெண்ணெயை போட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும்.
கீழ்த்தட்டு மக்கள், அதாவது இந்த தூய்மை பணி செய்கிறவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாகவும், இதை தவிர பார்த்தாலேனால் கருப்பு கொடை தானம் செய்கிறதன் மூலியமாக, அதை தவிர தடி தானம் செய்கிறதன் மூலியமாக, தடின்னா அந்த வயசானவங்க ஊனின்னு போகக்கூடிய தடி தானம் செய்கிறதன் மூலியமாகவும் சனி பகவானுக்கு ஏற்ற பரிகாரமாக சொல்லப்படுறது. அதை தவிர எள்ளு உருண்டை தானம் செய்கிறது, காக்காய்க்கு சாதம் வைக்கிறது, அதை தவிர எள்ளு விஷயமான எண்ணெய் எடுத்து அது தானம் கொடுக்கறது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சனி பகவானுக்கு இரும்பு மிகவும் முக்கியமானது. அதனால் இந்த உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு இரும்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய பிரீத்தியாக சொல்லப்படுறது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த ஒரு 1.25 வருஷம், அதாவது 488 நாள் எப்படி இருக்குது அப்படின்றதை இந்த குரு பயிற்சியையும் ராகு கேத்துவினுடைய பயிற்சியையும் வைத்து எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனின் பெயர், இதை மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். முதல்ல அதை அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். சந்தி தான் முக்கால்வாசி பேர் என்கிட்ட வர்றவாலாம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாள். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருக்கும்னு நினச்சின்னு மிதுனத்திலேயே ஒரு 50-55 வயசு வரலாம் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் அவள் 4ஆம் பாதமாக இருப்பாள். அதே மாதிரி மிருகசீரிஷம்னு சொல்லுவாள். மிருகசீரிஷம் ரிஷப ராசிலையும் இருக்குது, மிதுன ராசிலையும் இருக்குது. அவளுடைய டிகிரி என்ன டிகிரியில் இருக்குது, பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய கோல்சார பிரகாரம் என்னென்ன இது நடக்கிறது, தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு அவருடைய கோல்சாரத்தையும் வச்சு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ர நிவர்த்தி 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்கள் கொண்ட ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்களை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாகவே அவளுக்கு பெரிய பிரச்சனை. அதாவது 7ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுதுலேருந்தே கிட்டத்தட்ட 2018-19 பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. இப்போ அவளுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள், பெரிய மாற்றங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டம் அமைய போகுது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிஜமாகவே வாழ்க்கையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், தொழிலில் அபரிமிதமான ஏற்றம். இந்த 2024 அதாவது நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து பார்த்தேன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலியமாக ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா தந்தையின் மூலியமாக பணவரவு உண்டு, தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் தந்தையினுடைய உடல்நிலையில் சற்று பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மேல் படிப்புக்கு வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு பார்த்துன்னு இருக்கவாளுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருந்தாலும் அவள் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கலன்னாலும் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு ரிலேட்டிவ்லி ஒரு குட் யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவாளுகளில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவ்வளோ நாளாக அவர் வக்கரகதியில் இருந்ததுனால 8ஆம் இடத்தினுடைய வேலையை செஞ்சுருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம், ஜூன் மாதத்திலிருந்து 2024 ஜூன்லேருந்து பார்த்தோம்னா ரொம்ப பெரிய பின்னடைவு இருந்துகிட்டே இருந்திருக்கும். பெரிய மாற்றங்களே தெரிஞ்சிருக்காது. டிசம்பருக்கு மேலே எல்லாரும் சனி பயிற்சி ஆயிடுத்துன்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பாள். இருந்தாலும் மாற்றங்கள் இல்லாமல் ஒன்றுமே இது இல்லாமல் வரா மாதிரி இருக்கும். திடீர்னு மொத்தமாக அமுங்கி போயிருக்கும். அது எல்லாமே இப்போ நவம்பர் 4ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். கிட்டத்தட்ட 1.5 வருஷம், அதாவது 488 நாள் வரலாம் சனி பகவான் கும்பத்தில் இருக்க போகிறார். இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி நிச்சயமான ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கத்தான் போகிறார். இதை தவிர பார்த்தேனால் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரும். ஏன்னா 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனால என்ன ஒரு இதுன்னா,
இவ்வளவு நாளாக யார் உங்களுடைய எதிரியோ யார் உங்களை எதிர்த்தார்களோ அவர்களே உங்களிடம் பணிந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறும். போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சனி வக்ர நிவர்த்தியின் பொழுது இந்த காலகட்டத்தில் 2025 ஏப்ரலில் ராகு கேது பயிற்சியும் 2025 மேலே பார்த்தோம்னா குருவினுடைய பயிற்சியும் வருது. ராகு பகவான் இப்போ மீனத்திலிருந்து அவர் கும்பத்துக்கும், கேது அவர் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் போகக்கூடிய காலமாக 2025 ஏப்ரலில் வருது. இந்த காலகட்டத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்துருக்கு. சனியும் ராகுவும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கும்போது தந்தை வழி பாட்டனார்களுக்கெல்லாம் உடல் நலத்தில் நிச்சயமான பிரச்சனை வரும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது இந்த ராசிக்காரர்களோட தந்தை வழி பாட்டனார்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஆனால் மே மாதத்தும் போது குரு மாறினால்னா ஓரளவுக்கு அவர்களுடைய உடல்நிலை பிரச்சனைகள் சுமூகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து சனியால் பார்க்கப்படுறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. எல்லா முயற்சிகள்லையும் உங்களுக்கு நிச்சயமான வெற்றி கிடைக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருந்து சனியும் ராகுவையும் பார்க்கறது பெரிய விசேஷம். ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால இவ்வளவு நாளாக நீங்கள் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இவ்வளோ நாளாக இருந்து இப்போ குரு வந்திருக்காரு, இப்போ அதை பிரச்சனை ஏற்படுத்துவாரான்னா இல்லை. உங்களுக்கு பண வரவிற்கு எல்லா விதமான வழியை காட்டி அதனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஓட வைக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்க போகிறார். அதனால் பணம் எந்த பக்கத்திலிருந்து வருதுன்னே தெரியாது. உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த சனி பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். 3 இடத்தையும் பார்க்குறார். இதில் பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய எல்லா விதமான வெற்றிக்கும் வழிவகுக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக முயற்சிகள் எல்லாமே பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் இளைய சகோதரர்கள் கூட சற்று பேச்சில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்தினுடைய உயிர்காரகத்துவம்னு சொல்லக்கூடியது இளைய சகோதரத்துவம். அதில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். எடுத்த காரியங்களில் வெற்றி, எடுத்த காரியங்கள் சித்தி அடையும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை, அரசாங்கத்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், அது தவிர இந்த ஸ்பெக்ட்ரம்னு சொல்லக்கூடிய காற்று ஆலைகள், காற்று கம்யூனிகேஷன், இதெல்லாம் வரக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸு, அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸு, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு, அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸ், ஃபிலிம் இதில் இண்டஸ்ட்ரியில் ஆர்ட் டைரக்டர்ஸ் அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், இந்த லைப்ரரி மெயின்டைன் பண்ணுறவா, லைப்ரரியன்ஸு, அதை தவிர புத்தகங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, நோட்புக் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். இவ்வளோ நாளாக பெரிய பின்னடைவு இருந்ததெல்லாம் போய் இப்போது பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் இந்த 1.5 வருஷமும் பெரிய ஏற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இவ்வளவு நாள் உங்களுக்கு பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு பெரிய ஏற்றத்திற்கு வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த நேரத்தில் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய வாழ்வில் பெரிய மலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது திருச்சி உறையூரில் வெக்காளியம்மன் கோவில் சன்னதிக்கு பக்கத்தில் பார்த்தாலும் கிழக்கு முகமாக சனீஸ்வரன் இருப்பார். அவர் பொங்கு சனி கொடுக்கக்கூடியவர். பொங்கு சனி, அதாவது எதை தொட்டாலும் நிறைய, அதில் 10 மடங்கு 100 மடங்கு கொடுக்கக்கூடிய பொங்கு சனி. அதனால் அந்த சனி பகவானை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய வசந்த காலம் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு.